இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்னு எழுதியிருக்கு. நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி தான் நமக்கும் என்ன பண்ணப்படும், அதே அளவுல தான் நமக்கு தீர்ப்பு அளிக்கப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? விடுதலை பண்ணணும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது விக்கிராராதனை செய்யறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் ரட்சிப்பு, வேறொரு நாமம் கிடையாது. அப்படி திருத்துவத்திலேயோ இல்ல ரகசிய வருகையோ இது போல கள்ள சுவிசேஷத்துல நீங்க அடிமையா இருக்கிறதுனாலயோ அநியாயக்காரங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கிற மாதிரி நம்ம இந்த நாமமே அல்லாமல் உங்களுக்கு ஒரு வேற நாமம் கிடையாது, இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் ரட்சிப்பு, வேறொரு நாமத்துல ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க குற்றம் தீர்க்கிறீங்க, நீங்க நியாயம் தீர்க்கிறீங்க. கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கன்னு சொல்லி எழுதியிருக்குதே, அதனால நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து சிலர் சொல்லுகிறத நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு குற்றவாளி என்று தீர்க்கிறோமா? இப்போ சபைகள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல சில பேருக்கு நம்ம புத்தி சொல்றோம். அப்போ அவங்கள நியாயம் தீர்க்கிறோமா? பிள்ளைகள் வழி தப்பி போகும்போது கண்டிக்கிறோம். அப்போ அவங்களை நம்ம குற்றம் தீர்க்கிறோமா? அப்படின்றத சில வசனங்களை கொண்டு சபையில எப்படி வழி நடத்தப்பட்டது அப்படின்றதையும் பரிசுத்தவான்களுடைய நடவடிக்கையும் குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்னு சொல்லி இதை எதை பார்த்து சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் தான் குற்றவாளி உண்டு குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நியாயம் தீர்க்கிறோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலதான் வருது. வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமேன். அப்போ பாவத்தை அறிகிற அறிவு எதனால வருது? நியாயப்பிரமாணத்தினாலதான் வருது. அப்போ நியாயப்பிரமாணத்தை கொண்டுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுதான் என்ன பண்ணாங்க? எல்லாரையும் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம காலத்துக்கு முன்னாடி நியாயம் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் இன்னைக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ போக மாட்ட, நீ திருந்த மாட்ட அப்படின்னு சொன்னா நம்ம நியாயம் தீர்க்கிறோம். நீ திருந்த மாட்ட, நீ நிச்சயமா நரகத்துக்கு போவ அப்படின்னு சொன்னா நியாயம் தீர்க்கிறோம் அவங்களுக்கு ஐயோ. இதே விபச்சாரம் செய்யறவங்க, விக்கிர ஆராதனை செய்யறவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறோம், இவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னா அவங்கள நம்ம நியாயம் தீர்க்கல, மனம் திரும்புங்கள்னு சொல்றோம். ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போ விக்கிராராதனை செய்யறவங்க, அநியாயக்காரங்க, அசுத்தர்கள், பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு நம்ம சத்தியமா சொல்லி எச்சரிக்கிறோம். நீங்க மனம் திரும்புங்க, இந்த பாவத்தை இருந்து வெளியே வாங்கன்னு தான் சொல்றோம். இந்த பாவம் செய்கிறவங்க கடைசி மட்டும் அந்த பாவத்திலே நிலைத்து இருந்தா அவன் நரகத்துக்கு தான் போவாங்க. இதே அவங்க மனம் திரும்புவார்களானால் கர்த்தர் அவர்களை மன்னிக்க மகா இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த பாவத்துல நிலைத்திருந்தோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டோம்னு சொல்றது அவங்களை எச்சரிக்கிறமே தவிர அவங்களை நியாயம் தீர்க்கல அப்படின்றத நம்ம பார்க்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம்னா, இது தப்பு, இதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும்னு சொன்னா அது பேரு நம்ம குற்றம் தீர்க்கிறோம்னு அர்த்தம். அப்போ அவனை மன்னிக்கணும். அவங்க தப்பு செய்யும் போது மன்னிக்கணும். அந்த சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அப்போ நமக்கு குறித்து நமக்கு விரோதமாவோ நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக நம்மை குற்றப்படுத்தினாலோ இல்ல நமக்கு துரோகம் செய்தாலோ இல்ல நம்மை நிந்தித்தாலோ நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு
பதிலுக்கு பதில் செய்யாம நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள மன்னிக்கணும். அப்போ நம்ம அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தோம்னா, அவங்க என்ன இது பண்ணாங்க, அதுக்கு ஏற்ற தண்டனை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, நம்மளும் அநேக காரியங்களை தவறும். அதனால நம்ம எந்த அளவின்படி நம்ம அளக்குறோமோ அதே அளவின்படி நமக்கும் அளக்கப்படும். அப்போ நியாயப்பிரமாணத்தை கொண்டுதான் இவங்க என்ன பண்ணாங்க? குற்றம் உண்டு, குற்றம் இல்லை, பாவம், அநியாயம் இதெல்லாம் எதை வச்சு குற்றப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை வச்சுதான் குற்றப்படுத்தினாங்க. கர்த்தரும் இங்க பரிசேயர் சதுசேயருக்கு தான் அதை எழுதுறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்துலதான் குற்றம் உண்டு, குற்றம் இல்லைன்னு இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்துல மன்னிக்கிறது தான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து மன்னிக்கிறது தான் கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து நம்முடைய சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு நம்மை எல்லாவற்றையும், நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்காக பரிந்து பேசினார். பிதாவே, இவர்கள் செய்கிறது அறியாது செய்யறார்கள், இவர்களை மன்னியும் சொன்னார். அதுலதான் நம்ம ஆவியின் கனிகளை நம்ம பார்த்தோம், அந்த அன்பை பார்த்தோம், அந்த இரக்கத்தை பார்த்தோம், கிருபையை பார்த்தோம். இதே ஜீசஸ் கிட்ட நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதை ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஆமென். அப்போ விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல கொண்டு வராங்க. அவங்க கொண்டு நடுவில் வந்து நிறுத்தி, விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்டவங்களை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொன்னாருன்றதை பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 7-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமேன். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிக. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது கர்த்தர் தான் இல்லையா? இப்ப நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். அப்போ மற்றவங்களை குற்றப்படுத்துக்கு நீ யாருன்னு சொல்லி எழுதி. அப்போ நம்மள மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நம்மளுக்கு யாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இல்லையா? அப்போ மனசாட்சியில ஒவ்வொருவரும் என்ன பண்ணாங்க? பாவம் இல்லாத முதல்ல நீங்க அடிங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இருதயத்துல குத்தப்பட்டு என்ன போயிட்டாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை யாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொல்லும் போது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு சொல்லி இருக்கு. அப்போ மன்னியாம மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே ஜட்ஜ்மெண்ட் தான் உங்களுக்கும் கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம். அப்ப நீங்கள் மன்னிப்பீர்களானால் கர்த்தரும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். நீங்களும் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்காம இருந்தா பரமபிதாவும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டோம். இப்போ நம்ம இந்த வசனத்தை எதுக்காக இதை பார்த்தோம்னா, குற்றவாளி என்று நம்ம தீர்க்கிறோமா? இப்போ ஒரு விபச்சாரம் செய்யறாங்க, ஒரு அசுத்தமா இருக்கிறாங்க, இல்ல விக்கிராராதனை செய்யறாங்க, இப்படி பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு இதை செய்யாதே, இதை செஞ்சா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம அவங்களை நியாயம் தீர்க்கிறோமா? இல்ல அவங்க பாவத்தை கண்டித்து எச்சரிக்கிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவர் பாவம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதை கண்டித்து புத்தி சொல்லணும். நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு எழுதியிருக்கு இல்லையா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ நீதியின்படி நம்ம என்ன செய்யணும்? தீர்ப்பு செய்யணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வரைக்கும் வாசி. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிகிறீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பாங்க இல்லையா?
1000 வருஷ அரசாட்சியில கர்த்தரோட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்தவான்களாகிய நம்ம உலகத்தை நியாயம் தீர்ப்போம். அப்படி இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்க அபாத்திரரா? இது உங்களால செய்ய முடியாதான்னு ஆண்டவர் கேட்கிறார். தேவ தூதர்களையும் நம்ம நியாயம் தீர்ப்போம். அப்படி இருக்க ஜீவனுக்கேற்ற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால உங்களுக்கு தீர்ப்பு செய்ய முடியாதா? அப்போ இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தா தீர்ப்பு செய்வதற்கு சபையில என்ன பண்ணுமா? அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நீங்க நியமித்துக் கொள்ளுங்கன்ற. அப்போ நீதியாய் தீர்ப்பு செய்யுங்கள்னு எழுதியிருக்கு இல்லையா? பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லா வசனமும் ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடாதான் இருக்கும். ஆனா எல்லா வசனமும் சத்தியம் தேவாவினால் எழுதப்பட்டது. அதை சோதித்தறிந்து பார்க்கணும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த வசனங்களை நம்ம சோதித்தறிந்து பார்க்க போறோம். ஒருத்தங்க துன்மார்க்கத்துல விழுந்திருக்கும் போது, அவங்க பாவம் செய்யும் போது, இல்ல ஒரு வஞ்சிக்கப்பட்டிருக்கும் போது, இல்ல விக்கிராராதனையில விழுந்திருக்கும் போது, அப்போ அவங்களை நம்ம என்ன பண்ணணும்? கண்டித்து புத்தி சொல்லணும். அப்போ கண்டித்து புத்தி சொல்லும் போது அது நியாய தீர்ப்பு கொடுக்குறோமா, இல்ல அவங்களை ரட்சிப்பின் வழியில கொண்டு வரோமா? ஏன் நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18 இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆமேன். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கர்கள் சொல்லுவேன். அப்போ நீங்க அநேக வசனங்கள் பாத்தீங்கன்னா, இந்த பாவம் எல்லாம் செஞ்சா தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்க முடிவதில்லை, அவங்க 2ஆம் மரணமாகி அக்னியில விழுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கும் போது நம்ம என்ன சொல்லணுமா? துன்மார்க்கனை தன் துன்மார்க்கல் வழி இராதபடிக்கு எச்சரிக்கைப்படியாக நம்ம என்ன பண்ணுமா? அவனை உயிரோடு காக்கிறதுக்காக அது அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய துன்மார்க்கத்துல அந்த சகோதரன் மரித்துப்போ. அப்போ அந்த இரத்த பலியையோ கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பார். இதே அந்த சகோதரனுக்கு தன் துன்மார்க்கத்தை எச்சரித்திருந்தோம், அந்த துன்மார்க்கத்தின்படி மனம் திரும்பாம திரும்பவும் அதே துன்மார்க்கத்துல இருந்து மறிச்சார்னா அவனும் துன்மார்க்கத்துல சாவாங்க. நாமோ அவங்களை எச்சரித்ததுனால அவங்க ரத்த பலியில இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வோம். நம்ம சொல்லிட்டோம், அதனால அவங்க ரத்த பலிக்கு நீங்க நம்ம சுத்தமா இருக்கும். அப்போ ஒருத்தவங்க துன்மார்க்கமா நடக்கும்போது நம்ம என்ன சொல்றாரு கர்த்தர்? அவங்க பாவங்களை எச்சரிக்கணும்னு சொல்றாரு. அப்போ பாவங்களை எச்சரித்து புத்தி சொல்லுன்னு தான் வசனம் எழுதிருக்கு. நம்ம நியாயம் தீர்க்கல, அவங்களை எச்சரிப்பின் சத்தத்தை அவங்களுக்கு சொல்றோம். இப்போ இது போல சபைகள்ல நடக்குது இல்லையா? சில காரியங்கள் நடக்கதான் இருக்குது. அப்போ சபைகள்ல இது மாதிரி நடந்திருக்கா, இந்த மாதிரி தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்களா, எச்சரித்திருக்கிறாங்களா அப்படின்றத சிலதெல்லாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். ஆமீன். ஆமீன். அப்போ கொரிந்தியர் பட்டணத்துல பாத்தீங்கன்னா அந்த சபையில, கொரிந்து சபையில விபச்சாரம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ பவுல் அதை எப்படி கண்டிக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. அப்போ இது பேர் அமைதியா இருக்கிறோம்னா, அந்த டைம்ல அமைதியா இருக்கிறது பேர் ஆவின் கனி கிடையாது. அன்பு சகலத்தையும் பாவங்களை மூடும் சொல்லிட்டு அந்த பாவத்தை நம்ம எச்சரிக்காம இருக்கக்கூடாது. நம்முடைய சகோதரன் வழி தப்பி போகும்போது அவனை கண்டித்து எச்சரிக்கும். அப்ப எச்சரிக்கும் போது நம்ம அவங்களுக்கு என்ன இருக்கும்? நம்ம மேல கோபம் வரதான் செய்யும். ஆனாலும் நம்ம நேசிக்கிறோம்னா நம்ம நிச்சயமா அவங்களை என்ன சொல்லணும்? பிள்ளைகளுக்கு சொல்லுறது போல புத்தி சொல்லி அவங்களை எச்சரிக்கணும். இப்போ இருமாப்பு அடைந்திருக்கிறீங்களான்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஏன் அவங்களை விட்டு நீங்க விலகாம துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அதுல 5வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமேன். ஆமேன். அப்படிப்பட்டவனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக என்ன பண்றாங்களாம்? அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. எதுக்கு சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு?
பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு இதுல? அப்படிப்பட்ட ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக இப்பொழுது என்ன பண்ணலாம்? அவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சிக்ஷைகளுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்ஷை மூலமா அவன் மனம் திரும்புவாங்க. அதே போல 1 கொரிந்தியர்ல பவுல் கண்டித்து போதிக்கும் போதும் அவங்களுக்கு கண்டிக்கும் போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் எழுதும் போது அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. அப்போ கண்டிக்கும் போது எப்படி இருக்கும்? துக்கமா தான் இருக்கும். ஆனா மனம் திரும்புதல் ரட்சிப்பை உண்டாக்கும் போது அது நீதியின் சந்தோஷத்தை உண்டாக்கும். அவங்க மனம் திரும்பும் போது எப்படி எழுதுறாருன்னு பாருங்க பவுல். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்படுவதற்காக அல்ல, மனம் திரும்பதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம். அப்ப கண்டிக்கும் போது எந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்ன ஆயிடும்? துக்கமா இருக்கும். ஆனா கொஞ்சம் போதுல நான் துக்கப்படுவதில்லை மனஸ்தாபப்படல. ஏன்னா நான் உங்களை துக்கப்படுத்துறதுக்காக நான் மனஸ்தாபப்படல. ஏன்னா இப்போது நான் சந்தோஷப்படுறேன். எதுக்காக? நீங்க மனஸ்தாபப்படுறதுக்காக இல்ல, நீங்கள் துக்கப்பட்டதுக்காக அல்ல, மனம் திரும்புதல் கேட்காதவாக துக்கப்பட்டீங்க பாத்தீங்களா? அதற்காக சந்தோஷப்படுறேன். நீங்க அன்னைக்கு நான் கண்டிச்சு போதிச்சேன், அன்னைக்கு உங்களை கண்டிச்சேன், ஆனா இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறீங்க பாத்தீங்க, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டமடாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீங்களே, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடம் இல்லாம ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் நமக்கு உண்டாக்குச்சு. இதே லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். அப்போ ஐயோ, என் கர்த்தருக்கு விரோதமா நான் இதை செஞ்சுட்டேனே, இதை நான் செய்யக்கூடாது, நான் சொல்லிருக்க கூடாது, இதை பேசியிருக்க கூடாது, அப்படி நம்ம இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த துக்கம் இன்னொரு தடவை அந்த தப்பை நம்மளை செய்ய விடாம அதை நம்ம ரட்சிக்கும். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம், ரட்சிப்புக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். இதே போலதான் இன்னொரு சம்பவத்திலையும் பவுல் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஆமென். அப்போ இப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களாம்? விசுவாசத்தின் கப்பலை சேதப்படுத்தினாங்க. நல் மனசாட்சியை சிலர் என்ன பண்ணாங்க? தள்ளி விட்டாங்க. அப்போ இவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்கள் சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னா, அவங்க மனம் திரும்பும்படி சிட்சிக்க பண்ணணும்னா சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த சிட்சையை பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்ம தேவனுக்கு விரோதமா செஞ்சதுனாலதான் இந்த தண்டனை நம்மளுக்கு கிடைக்குது, அதனால அவங்க மனம் திரும்புறதுக்காக தான் இப்படி தீர்ப்பு செய்யறாங்கன்றத நம்ம பார்க்கணும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் தான் தெரியும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். அப்போ நீங்க மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்றதுக்காக தான் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது போல சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு மூப்பர்கள் புத்தி சொல்றாங்க. அது அன்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது போல சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நம்ம புத்தி சொல்கிறது அன்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கேயு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். ஆமென். ஆமென். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. மாய வித்தைக்காரனும் கல்லன தீர்க்கதரிசியமான ஒரு யூதரை பாக்குறாங்க இல்லையா? அவனுக்கு பேர் எலிமான்றதை நம்ம பாக்குறோம். அவருக்குள்ள செர்கியூ பவுல் என்ற ஒரு அதிபதி இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? பவுலையும் பர்னபாவையும் கூப்பிட்டு தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறார்.
அப்போ மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற அந்த யூதன் என்ன பண்றான், அதிபதியின் விசுவாசத்தில் இருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். அதாவது ஆண்டோடைய வசனத்தை கேட்காதபடி, அந்த அதிபதி கேட்காதபடி இடையூறு செய்து கொண்டே வரத பாக்குறோம். அப்போ பவுல் என்னப்பட்ட சவுல், நல்லா பாருங்க, பரிசுத்த ஆவினாய் நிறைந்தவனாய், 9வது வசனம் படிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோன்னு சொல்றாரு. அப்போ பவுலுக்கு நம்மளுக்கு ஆவின் கனி இல்லையா, அன்பு இல்லையா, இரக்கம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஒரு ரட்சிப்புக்கு உண்டான ஒரு மனம் திரும்புதலை தடுக்குதுன்னா அது பிசாசு. அப்போ அந்த யூதனுக்குள்ள இருந்த சாத்தானதான் கர்த்தர் என்ன பண்றாரு, கணிந்துக்கிறார் பவுல் மூலமா. அப்போ பிசாசின் மகனே, ஏன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஆவின் கனி இல்ல, அவங்களுக்கு அன்பு இல்ல, அவங்களுக்கு இரக்கம் இல்ல, கிருபை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது பக்தி வைராக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பேதுருவை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. ஆமென். ஆமென். அப்போ அப்போஸ்தலர் கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. அதை கண்ட சீமோன் என்ன பண்றாரு, அவங்க இடத்துல பணத்தை கொடுத்து, நான் இந்த பணத்தை வாங்கிக்கங்க, யார் மேல நான் கை வைக்கிறனோ அவங்க மேல பரிசுத்த ஆவி வரதுக்கான வரங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடைய கூட நாசமாகி போக கடவுதுன்ற. நீங்கள் ஒருவரையும் சபியாதிருங்கன்னு எழுதியிருக்குது, ஆசீர்வதிக்க வேண்டியதான்றி சபியாதிருங்கன்னு சொல்லியிருக்குது. ஆனா இங்க சபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பேதுருக்கு அன்பு இல்லையா, அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, அவர்கிட்ட அன்பு இல்லையா, இரக்கம் இல்லையா, கிருபை இல்லையா? சபையை மேய்க்கிறதுக்கு கர்த்தர் அவரு தானே கொடுக்கிறார். அப்போ வைராக்கியம்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சில இடத்துல நீதியாய் நியாய தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்றார், நீதியாய் தீர்ப்பு செய்யுங்கள்ன்றார். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ யோவான் ஸ்நானன் கூட பாத்தீங்கன்னா, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும் வருகிறது அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றார். வரப்போகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு சொல்றாங்க. யோவான் ஸ்நானன் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் குழந்தையில இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். அப்போ அவங்களுக்குள்ள ஆவின் கனி இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள அன்பு இல்லையா? அப்போ அவங்களுக்கு கிருபை இல்லையா, இரக்கம் இல்லையா? அப்போ அவங்க கண்டித்து புத்தி சொல்லுகிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க தேவன் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறாங்க. இப்போ ஸ்தேவானை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51-52 வசனங்கள் வாசிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். தேவான கல்லெறியும் போது அவர் என்ன பண்ணாரு, பிதாவே கர்த்தராகிய இயேசுவே இந்த பாவங்களை அவங்க மேல சுமத்தாதீருங்கன்னு சொன்னாரு. ஆனா எதுக்காக கல் எறிஞ்சாங்கன்னு அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் எப்ப பண்றீங்க? பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் விரோதமா எதிர்த்து நிற்கிறீங்க. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்க பிதாக்கள் துன்பப்படுத்தாது இருந்தாங்க? நீதிபருடைய வருகையை முன்னிறுத்தி அவங்க கொலை செஞ்சாங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்கள் அவர்களுக்கு துரோகியிலும் அவரை கொலை செய்த பாதகரமா இருக்கிறீங்க. கொலகாரன்றாரு. யார் பாசமா சொல்றாரு? பரிசேயரும் சதுசேயரையும் சொல்றாரு. வேத பாதகரும் அங்க இருக்கிறாங்க. ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதிருப்பாயாகன்னு எழுதத்துல எழுதியிருக்குது. ஆனா சத்தியத்தை சத்தியமாய் போதித்ததுனாலதான் ஸ்தேவான் என்ன பண்ணாங்க? கல் எறிஞ்சாங்க. அப்போ சத்தியத்தை நம்ம சத்தியமா இது தப்பு அப்படின்னு நீங்க கடிந்து கொண்டு புத்தி சொன்னீங்கன்னா உங்களை எல்லாருமே எதிர்ப்பாங்க.
எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை எதிர்க்க தான் செய்வாங்க. ஏன்னா சத்தியத்தை சொன்னதுனாலே நான் சத்ருவானேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கனியற்ற அந்தகார கிரிங்கைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளும் வேதத்துல எழுதிருக்கு. நம்ம மனுஷனை பிரியப்படுத்தவே பார்க்க கூடாது. உங்களுக்கு தேவ வசனம் ஆவியானவர் நமக்கு என்ன போதிக்கிறாரோ பயப்படாம சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவனை எல்லாருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள்ளணும் வேதத்துல எழுதிருக்கு. விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவராகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளும் சொல்லி எழுதியிருக்கிறது நம்ம நிறைய வசனங்கள் பார்த்துட்டோம். நீதிமொழிகள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். ஆமேன். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுகிறது நல்லதுன்னா அதுதான் அன்பு. அவன் எப்படின்னா போட்டோம் ஆவின் கனியை காட்டுறேன், அன்பு சகல பாவத்தையும் மூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்யற பாவத்தை நம்ம கண்டிக்காம அமைதியா இருந்தோம்னா அது அன்பு இல்லை. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அவன் தப்பு பண்ணும்போது அதை கண்டிக்கணும், கண்டித்து புத்தி சொல்லணும். இது செய்யக்கூடாது, இது வேதத்துல இல்லாத ஒண்ணு. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் மானசோயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதாகிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் மனாசாவோடும் அவனுடைய ஜனங்களோடும் பேசின பொழுதிலும் அவர்கள் கவனியாதே போனார்கள். கர்த்தர் நேரா வந்து மனசாக்கிட்டையும் அவங்க ஜனத்துக்கிட்டையும் பேசினாரா? தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆசாரியர்கள் மூலமாகவும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக தான் கண்டித்து உணர்த்தினார். ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் பேசினார். அப்போ பேசுகிறவர் நீங்கள் அல்ல, நானே உங்களுக்குள்ள இருந்து பேசுதுன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சபைக்கு புத்தி சொல்லுகிறத கர்த்தர் தான் நம்மளுக்கு சொல்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது உங்க இருதயத்தை குத்தப்படுதா? ஐயோ இது என்னதான் சொல்ற மாதிரி இருக்கு, என்னதான் இவங்க சொல்றாங்கன்னா, அப்போ வசனம் தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் இருதயத்தில் குற்றப்பட்டவர்களா, நீங்க ஜீவாதிபதி நீங்க கொலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு பேதுரு சொல்லும் போது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ மனம் திரும்புங்கள்னு பேதுரு சொல்றாரு. அப்போ நம்ம இருதயத்துல குத்தப்பட்டா நம்ம கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ மனம் திரும்புங்க, அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர அதுக்காக தான் வசனங்களை கொண்டு கண்டித்து உபதேசிக்கிறார். இந்த வசனம் என்னதான் சொன்னாரு? என்ன குறிப்பிட சந்தோஷப்படணும், ஏன்னா கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறாரே. அப்போ தூசும் துருமுமான நம்மிடத்துல கர்த்தர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். கர்த்தர் அவங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதே கர்த்தர் நமக்குள்ள இருந்தா நம்ம சோதித்தறிந்து நம்மளுடைய பாவங்களை விட்டு வெளியே வரும். இல்ல அதை எதிர்த்து நம்ம நிற்போமானா ரட்சிக்கப்படுறது கடினமாகி போய்விடும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில எப்படி இருந்தாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்படிதான் இருக்கிறோம்னு சொல்லியும் வேதத்துல எழுதியிருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அவர் அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென். அவர் இருக்கிற பிரகாரமும் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். சரி, அவரை மாதிரி நம்மளும் நடந்தா நமக்கு என்ன நடக்கும், அவருக்கு என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றத சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். என்னிடத்தில் இடரில் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்னு சொல்லி எழுதி. ஏன்னா ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அநேகர் என்ன பண்ணாங்க? இடரில் அடைந்து விழுந்து போனாங்க இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். ஆமேன். அப்போ சீஷர்கள் வந்து என்ன கேட்கறாங்க? ஏசப்பா நீங்க பேசுனீங்க இல்லையா, உங்க வார்த்தையினால அவங்க இடல் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். இதுக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டோடைய வசனத்தினாலே அவங்க இடறி போனாங்களான்னு கேட்டா அந்த வசனம் அவங்களுக்கு இடரலா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஏன் இடறி போனாங்கன்னா அவர்கள் குருடரா இருந்தாங்க. அப்போ குருடருக்கு குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியில விழுவாங்கன்ற மாதிரி அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவாங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, என் பரமபிதா நடாத நாற்றுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இதெல்லாம் வேரோட என்ன பண்ணுவோம்? பிடுங்க போறோம். மாயக்காரரே, வேதப்பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்கன்றாரு. அப்போ
மாயக்காரராகிய வேத பாரகரும் பரிசேயரும் பார்த்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, மாயக்காரராக வேத பாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசியின் கல்லறை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவரோட கூட நாங்கள் தீர்க்கதரிசியின் ரத்த பலிக்கு உடன்படாமல் இருப்போம் என்கிறாங்க. ஆகையால் தீர்க்கதரிசியை கொலை செய்தவர்களுக்கு புத்திரரா இருக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா நீங்க கொலைகார பசங்கன்றாரு. அப்போ கர்த்தருக்கு ஆவின் கனி இல்லையா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளேனா, பாம்புனா பிசாசு, விரியன் பாம்பு குட்டினா பிசாசின் பிள்ளைகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானது எப்படி பேசுவீங்கன்றப்போ, அப்போ ஜீசஸ் அவங்க என்ன பண்ணாங்க? அன்னைக்கு குற்றப்படுத்தினாங்கல்ல, அவருக்கு அன்பு இல்லை, அவருக்கு கிருபை இல்லை, அவருக்கு இரக்கம் இல்லை. இன்னைக்கு அப்படி பேசியிருந்தா, நீங்களும் நானும் பேசியிருந்தா என்ன சொல்லுவாங்க? வசனம் படிச்சோம் இல்லையா? அவர் எப்படி இருக்கிறாரோ அவனமாவே நம்மளும் இருக்கிறோன்னு. அவர் நம்மளுக்கு மாதிரியை வைத்துட்டு போயிருக்காரு, அதை பின்தொடர்ந்து வாருங்கள்னு சொல்றாரு. அப்போ அவரை போலவே நம்ம வைராக்கியமா போதிச்சா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னும் இயேசு கிறிஸ்து சில வசனங்களை போதிக்கிறாரு. அத எப்படி அவங்களுக்கு இடர்லா இருந்தது, இன்னைக்கும் இதை நம்ம சொல்ல முடியுமா அந்த வார்த்தையெல்லாம் அப்படின்றத சிலது ஆராய்ஞ்சு பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். நீங்கள் அற்புதங்களை கண்டதனால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால என்னை தேடுகிறீங்கன்றாங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன தேடாதீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதுக்கான போஜனத்தை கிரியை என்ன பண்ணுங்க, நடப்பீங்கன்றார். அதுக்காக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ சாப்பாடுக்காக சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச பத்தியா, திரும்பவும் சாப்பாடுக்காக தான் என்ன தேடுறன்ற. அப்போ ஐயோ இப்படி சொன்னா அவங்க மனசு புண்படுமே, அவங்க கவலைப்படுவாங்களே. அப்போ கர்த்தருக்கு அன்பு இல்லையா? அவருக்கு இரக்கம் இல்லையா? கிருபை இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 60, 61 வசனங்கள் வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரா இருக்கிறதோ? ஆமேன். நல்லா பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்றாரு. அப்போ மாம்சத்தை புசிக்கணும்னு ரத்தத்தை குடிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்கன்றாங்க. அப்போ இப்படி சொன்னா அவங்க இடல் அடைவாங்கன்னு நம்முடைய கர்த்தருக்கு தெரியாதா? சீஷர்கள் இதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு அறிந்து தமக்குள்ளே, இது உங்களுக்கு இடல்லா இருக்குதான்னு கேட்கிறார். அப்போ திரும்பவும் என்ன பண்ண பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 65 67 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். ஆமென். ஆமென். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொன்னான் இல்லையா? அது இது நிமித்தம் தான். அப்போ இது முதல் அநேகர் என்ன பண்ணாங்க? அவர் விட்டு பின்வாங்கி போனாங்க. அப்போ அந்த 12 அப்போஸ்தலரையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்போ பிதா எனக்கு என்ன காண்பித்தாரோ அதைதான் போதிச்சார். மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்கு கர்த்தர் போதிக்கல. பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை தான் போதிச்சார். அவர் சுயமா பேசல, கர்த்தர் என்ன போதித்தாரோ அந்த வசனத்தை தான் அவர் பேசினார் இல்லையா? அவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க பாருங்க. போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணம் இல்லாமை தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் பேசுகிறேன். இதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு பத்தி சாட்சி கொடுத்தாங்க. நீர் முகதாட்சணம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறேன், எவனை குறித்தும் உங்களுக்கு கவலை கிடையாது. அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ போலதான் இருக்கணும். இன்னைக்கு இதை பேசினா இடறி போயிடுவாங்க, அதை பேசினா அவங்க இடறி போயிடுவாங்க
அப்படி அவங்க இடறதுக்கு நம்ம காரணமா இருக்கணும்னு சொல்லி காரணமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பயப்படுறாங்க. அவங்க ஏன் இடறி போறாங்கன்னா, அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்பதனால தான் விலகி போனாங்களே தவிர, அந்த வசனத்தினால நம்ம சொன்ன பேச்சினாலையும் அவங்க இடறி போல, அவங்க நம்முடையவர்கள் அல்ல என்பதனால தான் இடறி போனாங்க. வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆமென். எல்லோரும் நம்முடையவர்கள் அல்ல என்பதனாலதான் என்ன பண்ணாங்க, வெளியே போனாங்க. அப்போ அவங்களுக்கு இடல் அஞ்சு வெளியே போனவங்களா எதனால போனாங்க? இந்த மாதிரி கண்டிச்சு புத்தி சொன்னதுனால போல அந்த வசனம் அவங்களுக்கு இடலா இருந்தது. அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்பதனால்தான் பிரிஞ்சு போனாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். ஆமேன். ஆமேன். ஒருவன் பகலில் நடந்தால் அவன் அந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இருளடைய மாட்டான். அப்போ தேவ வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம கர்த்தரை அறிந்தோமானா, அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானா நம்ம இடல் அடைய மாட்டோம். வேத வசனங்களை கை கொள்ளுவர்களுக்கு இடரல் இல்லைன்னு வேறொரு வசனம் சொல்லுது. அவன் இருளில் நடந்தா தன் இடத்துல வெளிச்சம் இல்லாதபடி அந்த வசனம் அவன் இருதயத்துல இல்லாதனால என்ன பண்ணுவான்? அந்த விசுவாசம் இல்லாதனாலையும் அந்த வசனம் இல்லாதனாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அது அவங்களுக்கு இடரலா இருக்கு. அதனாலதான் அவங்க இடரல் ஆகுறாங்க இல்லையா? இப்போ கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான்? வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான். ஆனாலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய், அதாவது விசுவாசம் முழுமையா இல்லாதனால கொஞ்ச காலம் மட்டும் என்ன பண்றாங்க? நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாவன்னு என்ன பண்ணுவாங்க? இடல் அடைவான்னு சொல்லி எழுதி. அப்போ இதனாலதான் அவங்க இடல் அடைவாங்கன்னு சொல்லி எழுதிருக்கிறத தவிர சத்தியத்தை சொன்னதுனால அவங்க விலகி போல. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள் சொல்லி வேறொரு வசனம் சொல்லுது. அதற்கென்றே நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நிச்சயமா நமக்குள்ள நிலைத்திருப்பாங்க. அந்த வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அது நமக்கு கர்த்தர் நமக்கு புத்தி சொல்கிறார். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, நமக்கு தந்த பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லி எழுதி. அப்போ இப்படி சத்தியத்தை சத்தியமா முகதாட்சணம் இல்லாம தேவனுக்காக நம்ம போதிச்சுன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் சொல்லி நிச்சயமா அது நடக்கும். வாசிக்கலாம் யோவான் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளால் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. ஆமென். உலகம் உங்களை பகைக்க மாட்டாதுன்னு சொல்றாரு. யாரு? பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்றாரு. அதன் கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே அது என்னை பகைக்கிறது. அப்போ அவங்களோட கிரியை பொல்லாதவர்களா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, எச்சரித்து சொன்னோம்னா என்ன நடக்கும்? இந்த உலகம் நம்மளை பகைக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 18-21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். ஆமென். ஆமென். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்க. நான் சத்தியத்தை சொன்னேன், அதனாலதான் என்ன சிலுவையில் அறிஞ்சாங்க. அதனால நீங்களும் சத்தியத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க? இதேதான் நடக்கும். உலகம், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய என்ன பண்ணும்? சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இல்லாதனால நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறதுன்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு அதுதான் நடந்தது, நமக்கும் அதான் நடக்கும் இல்லையா? அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதனபடினால என் நாமத்து நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? இவைகள்லாம் செய்வாங்க. அப்போ கர்த்தருடைய வசனத்தை அவங்க கேட்டு அறிந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு செவி கொடுப்பாங்க. அவர் தேவனுடைய வசனத்தை அவங்க அறியாதனாலையும் கர்த்தரை அறியாதனாலையும் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க நம்மையும் நம்மளுடைய அன்பையும் என்ன பண்ண மாட்டாங்க? அறிந்து கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம போதிக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. அவருக்கு உண்மையா உத்தமமா இருக்கணும், யாருக்காகவும் அவரை விட்டு கொடுக்க கூடாது
அவரோட வலது பக்கம் இடது புறம் அவரோட கட்டளைகளை மீறக்கூடாது, யாருக்காகவும் அதை சாய்க்க கூடாது நம்ம நினைச்சு அதன்படி நடந்தோம்னு வைங்களேன், நிச்சயமா அந்த உலகம் நம்மளை பகைக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். ஆமேன். பொல்லாங்கினால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம்னு சொல்லி எழுதிருக்கு. எதுக்காக காயின் ஆபேலை கொலை செஞ்சான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாக இருந்ததுனால தானே. அப்போ நம்மளும் நீதி செஞ்சா என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்மளை பகைக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா, என் சகோதரரை உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுங்க. பட்டை மரத்துக்கு எப்படின்னா பச்சை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னு கர்த்தர் முன்னதாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் இராதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நம்ம உலகத்தாரா இருந்தா உலகம் நம்மளை பகைக்காது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் சொல்லிட்டே இருந்து பாருங்களேன், உங்களை உலகம் பகைக்கும், உலகத்தாரும் உங்களை பகைப்பாங்க. நான் சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ருவானேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ சத்தியத்தின்படி நீங்க ஒரு கலப்பம் இல்லாம முகதாட்சியம் பார்க்காம நீங்க போதிச்சு பாருங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட போதகர்கள் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட போதகர் வேணும்னு சொல்லி விரும்புவாங்கன்னு பாருங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டும் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டாங்குங்கள் என்றும். ஆமென். அப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்களா? கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரரா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வேதத்தை கொண்டு நம்ம புத்தி சொன்னோன்னு வைங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க தரிசனக்காரன் கண்டு நீ தரிசனம் காண வேணாம், உண்மையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எங்க இருதயத்துக்கு இதமான சொற்களா சொல்லுங்க, ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிக்க, நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி மாயமானதை சொல்லி 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 சிருஷ்டிங்க. எங்களுக்கு அதுதான் காதுகள்ல என்ன பண்ணுது, கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது. எங்களுக்கு கண்டிச்சுலாம் புத்தி சொல்ற போதகர் எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. பவுல் சொல்றதை பாருங்க, சகோதரரே, நான் இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறனா இருந்தால், இதுவரைக்கும் என்னத்துக்கு நான் துன்பப்படுறேன்? அப்படியானால் சிலுவை பற்றி வருகிற இடரல் ஓய்ந்திருக்குமே. அப்போ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க இல்லையா? தான் பேசுகிறது என்னதென்றும் தான் செய்கிறது என்னதென்றும் அறியாமல் நியாயப்பிரமாண போதகரா இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் 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 சொல்லி அவங்களுக்கு இன்பமா காதுக்கு இனிமையானதை போதிச்சு உங்களுடைய பொருட்கள் மீது அவங்க கொள்ளையர்களா இருக்கிறாங்க. அவங்க உங்களை அல்ல, உங்கள் பொருட்களையே நேசிக்கிறாங்க. இப்போ நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கணும்? மனுஷனை பிரியப்படுத்துறவனாக இருந்தா நான் கிறிஸ்துவோட ஊழியக்காரன் அல்லவே. அப்போ நான் யாருக்கு பிரியமா இருக்கணும்னா கிறிஸ்துவுக்கு தான் பிரியமா நம்ம போதிக்கணும். வாசிக்கலாம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். ஆமென். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் யாருக்கு ஊழியம் செய்யணுமா? கர்த்தருக்கென்று நல் மனதோடைய ஊழியம் செய்யும். ஆனா அப்படி ஊழியம் செஞ்சா அவங்களுக்கு விருப்பமா இருக்கமானா அவங்களுக்கு அப்படிப்பட்ட போதகர்கள் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறனுக்குள்ளவராகி, அவங்க காதுகளுக்கு இனிமையா இருக்கணும், தங்கள் சுய ஏச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லி நம்முடைய பரிசுத்த ஆவியார் முன்னதாகவே எழுதி வைத்திருக்கு. அப்போ அவங்க காதுகளுக்கு இன்பமா போதிக்கணுமா, கர்த்தருக்கு பிரியமாய் போதிக்கணுமா அப்படின்றத நம்மை நிதானிச்சு பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம சத்தியமா நடக்கணும். அன்றியும் இயேசு கிறிஸ்துக்குள் தேவ பக்தியாய் நடக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு சொல்லி எழுதி. அப்போ கிறிஸ்துவோடைய கட்டளையின்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாம யாருக்காகவும் அவரை விட்டு கொடுக்காம நம்ம போதிச்சோன்னா நம்ம துன்பப்படும். வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும்
உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமேன். அப்போ சத்தியத்தை சொல்றதுனால நம்மள நிந்திக்கிறாங்களா, அப்ப துன்பப்படுத்துறாங்களா, நீங்க பாக்கியவான்னு நினைச்சுங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் நம்முடையது. என் நிமித்தம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்ம நிந்திக்கப்படுறோமா, துன்பப்படுகிறோமா, பலவிதமான தீமையான பொய்களை நம்மள பொய்யா சொல்றாங்களா, நீங்க பாக்கியவான்னு சொல்லி எழுதிருக்குது. அதுக்காக சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க, பரலோகத்தில் நம்மளுடைய பலன் என்ன இருக்கும், மிகுதியா இருக்கும். நீங்க குற்றம் செய்யும் போது, அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு. அப்ப பொறுமையா இருக்கும்போது என்ன இருக்குது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அதனால நம்மள துன்பங்களை சகிக்கிறதுக்காக தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து இதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளும். இப்போ நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்றது அவங்களை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, அவங்க மனம் திரும்புறதுக்காக. ஏன்னா கிறிஸ்துக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன்னு சொல்லி எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 4:15 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவானதுக்கு அப்புறம் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன்னு சொல்றாரு. அப்போ சுவிசேஷத்தை அறிவிச்சு தேவன் உங்களுக்குள் உருவாகும் அளவும் நாங்க கர்ப்ப வேதனைப்பட்டு எப்படியாவது நீங்க நித்திய ஜீவனுக்கு கொண்டு போனோம்னு சொல்லிட்டு சத்தியத்தை சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தோம் இல்லையா. அப்போ உங்களை நாங்க எப்படி இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லோரும் எங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. சுவிசேஷத்தினால் நாங்க என்ன பண்ணோம், உங்களை பெற்றோம். அப்போ யாராவது இடறி போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு 10 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளை இடறி போனா நம்மளுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். கர்த்தர் சொல்றா இல்லையா, காணாமல் போன அந்த 99 ஆடுகள்ல துளைந்து போன அந்த ஒரு ஆடுக்காக கவலைப்படுகிறார் இல்லையா, அதை தேடி வருகிறார் இல்லையா, அதே கவலை சுவிசேஷத்தினால் பெற்ற நமக்கும் உண்டாயிருக்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11:28-29 வாசிக்கலாம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை நிற்கிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ. ஆமென். ஆமென். எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறதுதான். ஏன்னா யாராவது ஒருத்தர் இடறினா நமக்கு எப்படி இருக்கும், மனம் எரியாம இருக்குமா, ஐயோ இவங்க சத்தியத்தை விட்டு விலகி போறாங்களே, இவ்வளவு சத்தியத்தை சொன்னமே. அப்போ அவங்க விலகி போகும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பிள்ளை தவறி போறது போல நமக்கு எப்படி இருக்கும், அவ்வளவு துக்கத்தை உண்டாக்கும் இல்லையா. நாள்தோறும் அந்த கவலை என்னை நெருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ அவங்கள நம்ம எப்படி போதிக்கணும்னு சொன்னா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்றது போல எச்சரித்து தான் நம்ம என்ன பண்றோம், புத்தி சொல்றோம். அது அன்புன்றது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கொள்ளணும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 2:11-12 வாசிக்கலாம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்க எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்கு பாத்திரரா நடந்து கொள்ளணும்ட்டு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் எப்படி பண்ணோம், புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ எச்சரித்துதான் புத்தி சொன்னோம் இல்லையா, கண்டித்து புத்தி சொல்றோம். ஏன்னா நீங்க மனம் திரும்பணுன்றதுக்காக, உங்களை குற்றப்படுறதுக்காக இல்ல, பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்றதுக்காக அன்போடு அதை செய்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டித்து புத்தி சொல்லுகிறது அன்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 கொரிந்தியர் 12:20-21 வாசிக்கலாம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்போனோவென்றும் விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். அப்போ சபையில சில பேர் இடறாங்க. இடரும் போது அவர் எச்சரிச்சு புத்தி சொல்றாரு. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும், அதாவது மனம் திரும்பாம இருப்பீங்களோ
அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லையா, அது மாதிரி நீங்க இல்லாம மனது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவங்களா காணப்படாம அவர் வந்து நம்மளை கண்டிக்க போறாரு அப்படின்னு நீங்க நினைக்காதபடிக்கு நீங்களும் மனம் திரும்பி நம்மளும் என்ன பண்ணலாம், அன்புக்குள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறார். விரோதங்களும் வைராக்கியங்களும் கோபங்களும் வாக்குவாதங்களும் புறம் கூறுதலும் கோட் சொல்லுதலும் இருமாப்பும் கலகமும் உங்களுக்குள்ள உண்டாயிருக்குமோ என்று நான் முன்பு பயந்தது போல இப்போதும் நான் பயப்படுறேன். ஏன்னா முன் பாவம் செய்ததாக அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தங்களையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாம இருப்பாங்களா அப்படின்னு நான் துக்கப்பட்டு வர வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்காக நான் பயந்து இருக்கிறேன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு இந்த துக்கம் பிள்ளைகள் மேல உண்டாகிற துக்கமா இருக்கு. அப்போ அவங்களை கண்டித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுன்றதான் நம்மள நினைக்கிறோம் இல்லையா. உங்களை நடத்துகிறவங்க துக்கத்தோடு அப்படி செய்யக்கூடாது இல்லையா, அது சந்தோஷத்தோடு அப்படி செய்யும்படி நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஆமென். ஆமென். உங்களை வழி நடத்துகிறவங்க உங்களுடைய மூப்பர்களும் அவர்களுக்கு உங்க ஆத்மாக்கு எப்படின்றாங்க, உத்தரவாதமா இருக்கிறாங்க இல்லையா, கர்த்தரின் சபையை மேய்த்தியா அப்படின்னு கணக்கு கேட்பாரு அவங்க கிட்ட. அப்படி இருக்கிறதுனால அவங்க துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க கீழ்ப்படிந்து அடங்குங்க. அவங்க துக்கத்தோட அப்படி செஞ்சா அது உங்களுக்கு என்ன இருக்காது, பிரயோஜனமா இருக்காது. அதனால அந்த அன்பு என்னதுன்றது புரிஞ்சுக்கணுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல சபையில இருக்கிற மூப்பர்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போகணும்னு தான் அவங்களோட விருப்பமா இருக்குது. நீங்க தான் அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கிறீங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உடையவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஆமென். ஆமென். நாங்கள் மனுஷனுக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு பிரியப்படுத்தணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும் நாங்க பேசல, தேவனை பிரியப்படுத்தணும். தேவன் எங்களுக்கு எதை உணர்த்துகிறாரோ அதை தான் நாங்க சொல்றோம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறோம் இல்லையா. உங்களை பிரியப்படுத்துறது பாத்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட இருந்து எதனா ஒரு பொருள்ல இல்ல தசம பாகம் காணிக்கன்னு சொல்லி உங்களுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கணும்ங்கிறவங்க தான் உங்களுக்கு பிரியமா பேசுவாங்க. நாங்க உங்களுடைய உடைமைகள் அல்ல, உங்களையே விரும்புகிறோம். பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நாங்கள் ஒரு காலமும் இச்சகமான வசனத்தை சொல்லவும் இல்லை, பொருளாசை பண்றவங்கள மாயம் பண்ணவும் இல்லை. அதுக்கு தேவனும் நீங்களும் சாட்சியா இருக்கிறீங்க. நாங்க யாருக்கிட்டையும் தசம பாகம் காணிக்க உங்களோட பொருட்களுக்காகவும் உங்களுடைய புகழ்ந்து பேசுறதுக்காக எதற்காகவும் சத்தியம் இந்த ஊழியத்தை செய்யுது. தேவனுக்கு பயந்து நல் மனசாட்சியோட இதை செய்யறோன்றது நீங்களே சாட்சி, கர்த்தரும் சாட்சியா இருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமா இராத கூடாதபடிக்கு உங்களிடத்துல அது மற்றொருத்தாவது மனுஷனால் வர மகிமையை தேடலன்றதுக்கு நீங்க சாட்சி சொல்ல விருப்பம் தான் சொல்லலாம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு. ஆமென். ஆமென். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கொடுத்தோம். களங்கம் இல்லாத பரிசுத்தமாக ஞானப்பால் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு போதித்து கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு உருவாக்கி அந்த வேத வசனங்களை கொண்டு உங்களை போஷித்தோம் இல்லையா. எங்கள் ஜீவனையும் கொடுக்க உங்களுக்காக மனதாய் இருந்தோம். சகோதரரை, நாங்கள் பட்ட பிரயாசத்தையும் வருத்தத்தையும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களில் ஒருவருக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கி. அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாம இல்லை,
அந்த பாரத்தை உங்க மேல சுமத்த கூடாது அப்படின்றத நாங்கள் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மாத்திரம் எங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு திரிகிறோம். அப்போ இடித்து போடல, ஊன்ற கட்டுறதுக்காக தான் உங்களை கண்டித்து புத்தி சொல்றோமே தவிர நீங்க இடிஞ்சு போயிடணும், சபை விட்டு விலகி போயிடணும், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை வரக்கூடாதுன்றதுக்காக கண்டிக்கல, ஊன்ற கட்டவே உங்களுக்காக எச்சரித்து புத்தி சொல்லுவோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனதால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாய் இருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன். இடித்து போடல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நித்திய ஜீவன் கொண்டு போறதுக்காக தான் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நாங்கள் என்ன பண்றோம், கண்டிதம் பண்ணி உங்களுக்கு போதிக்கிறோம். அப்போ பவுல் சொல்றத பாருங்க, நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு. அப்போ ஒரு சபையில கண்டிதம் பண்ணி தானே போதிச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஆவியின் கனி இல்லையா, அன்பு இல்லையா, இல்ல இரக்கமும் கிருபையும் இல்லாத இருந்தார். அப்போ பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல எப்படியாவது உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி தன்னோட பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போலதான் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ சகோதரரை சந்தோஷமா இருங்க. ஏன்னா நம்முடைய நாமங்கள் தேவ புஸ்தகத்துல எழுதிருக்கு, ஜீவ புஸ்தகத்துல எழுதிருக்கிறதுனால நம்ம சந்தோஷமா இருக்கணும். நற்சீர் பொருந்துங்க, ஆறுதல் அடைங்க, ஏக சிந்தனையா இருங்க, சமாதானமா இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் யாரா இருக்கிறார், நம்முடைய தேவன் நம்மோட கூட இருப்பார். நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறினேனோ அவ்வளவு குறைவாய் உங்களிடத்தில் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் நான் சந்தோஷப்படுறேன், என்னோட ஆத்துமாக்காவும் செலவு பண்ணவும் விரும்புகிறேன்னு பவுல் சொல்றாரு. அப்போ பவுல் உங்க மேல அதிக அன்புள்ளோம், நம்ம மேல அதிக அன்புள்ளவங்கனால்தான் கண்டித்து போதிச்சு இந்த வசனங்கள்லாம் எழுதுறாரு. அது அன்புன்றதை புரிஞ்சுக்கணும். நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அந்த அளவுக்கு பதிலுக்கு நீங்க என்ன பண்றது இல்ல, என்ன அன்பு கூறுறதுக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுக்காக தான் நான் அதிகமா நேரத்தை செலவு பண்ணவும் உங்களுக்காக பிரயாசப்படவும் நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாயிருப்பவங்க யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்துல நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீங்க. அப்போ நீங்க தான் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீங்க, சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி ஏனோ உங்களை கொண்டு போய் சேர்க்கிற கடமை அநேக உங்களை நடத்துகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை கணக்கு கேட்பாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு மனுஷங்களுக்கு பிரியமாய் போதிக்காம தேவனுக்கு பிரியமாய் போதித்து எப்படி ஏனோ உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவோம். அப்போ இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய சபைக்கு இடலற்றுள்ளவர்களா இருக்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். ஆமென். அப்போ தேவனுடைய சபைக்கு இடரல் அற்றவர்களாய் நம்ம இருக்கணும். ஏன்னா இடரில் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரலை உண்டாக்குவதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லப்பட்டு அவனை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமா இருக்கு. அப்போ இடரல் வருது, கூடாத காரியம். நிச்சயமா இடரல் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறான் பாத்தீங்களா, அவனுக்கு தண்டனை எப்படி இருக்குன்னா, அவனை எந்திர கல்ல கட்டி கடல்ல தள்ளி போடுது அவனுக்கு நல்லமா இருக்கும்னு சொல்றது. அந்த அளவுக்கு நியாயத்திற்குள்ள அவங்களுக்கு தண்டனை அதிகமா இருக்கு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசிப்பேன். ஆமேன். ஆமேன். மாம்சம் புசியாம இருக்கு தப்பு கிடையாது, நம்ம மாம்சம் புசிக்கலாம். ஆனா என் சகோதரனுக்கு அது இடரலை உண்டாக்கினால் இப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், என்றென்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன். மாம்சம் புசிப்பதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறது உன் சகோதரனுக்கு இடருக்கு ஏதுவாவது தவறுக்கு ஏதுவாவது பலவீனப்படுத்துவதற்கு ஏதுவாவது இருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். அதுவே நம்ம அவங்களுக்கு செய்யறது பெரிய நன்மையா இருக்கும். நம்ம செய்கிற எந்த காரியம் ஒருத்தனுக்கு அது இடர்ல உண்டாக்கி அவங்க விழுவதற்காகவோ அவங்க தவறுதற்காகவோ காரணமா அமைந்ததுன்னா அதை நம்ம செய்யாம இருக்கிறது அவங்களுக்கு நம்ம செய்யற பெரிய நன்மைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளி என்று தீர்ப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும்
இடர்லையும் போடலாகாது என்று நம்ம இதயத்துல என்ன பண்ணோம், தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எழுதியிருக்கு. கடைசியாக சகோதரரே, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதுதான் அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவேன்னு சொல்லிடுது. அப்போ அன்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கற்பனைகளை கீழ்ப்படுகிறதே அன்பு. அப்போ இந்த மாம்ச அன்பும் மாயமான தாழ்மையும் மாயமான அன்பை பத்தி கர்த்தர் சொல்லு. அப்போ அன்பு எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறது அன்பு. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்து உங்களுக்கு அன்பு கூறுவது மற்றவர்களுக்கு அன்பு கூறுங்கன்னு எழுதியிருக்குது, அது மாம்ச அன்பா? அது மாம்ச அன்பான்றத பார்க்கலாம். அந்த இரண்டாவது கட்டளையும் முதல் கட்டளையை குறிக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோமே. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி அடுத்த வசனம் எழுதியிருக்கு. அவர்கள் கட்டளைகளை கை கொள்வதே அன்பு கூறுவதாம், அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி எழுதி. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். நம்முடைய கர்த்தர் வருகிறார். அப்போ களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மேல நம்ம வாஞ்சையா இருந்து அதன்படி நடக்கணும். எந்த ஒரு கசப்பான வேரும் நம்ம இருதயத்துல என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. அதுக்கு நம்ம வசனத்தின்படி நடந்தா மட்டும்தான், தேவனுக்கு பயந்து நடந்தா மட்டும்தான், கண்டித்து புத்தி சொன்னா மட்டும்தான் இனி வரப்போகிற இந்த பொல்லாத இந்த உலகத்துல இருந்து நம்மளால தப்பித்துக் கொள்ள முடியும். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்களை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு எழுதியிருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்கள் எரிச்சல் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. ஏன்னா நீங்க அதே கசப்பும் வெறுப்பும் கோபமும் அவங்க இருதயத்துல வந்துச்சுன்னா பிசாசு உங்களுக்குள்ள வந்துட்டானு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அப்போ அவன் ஓடி போவான். அப்போ நம்ம என்று அவனை எதிர்த்து நிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாயிரு, ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னித்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று தேவனுக்கும் மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவார்களும் இடர்லற்றலுமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்வோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையுள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் எல்லாரையும் மன்னிக்கணும் கர்த்தாவே. அப்பா, மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. அப்பா, எல்லாருக்கும் அந்த தண்டனை இல்லாம நித்திய ஜீவனை அடையும்படி கர்த்தாவே நீ அவர்கள் பாவங்கள், எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையா எங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு சேருங்கப்பா. அப்பா, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. எங்கள் சகோதரர் மூலமா எங்க பேசுங்கப்பா. நாங்கள் எதுலெல்லாம் மனம் திரும்பணும், எங்கள் இருதயங்கள் நமக்கு பிரியமா இல்லாத காரியத்தை எங்கள் சகோதரர் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. நீதியின் பாதைகளை எங்களை வழி நடத்துங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நீதியும் பரிசுத்தமா இருக்குது கர்த்தாவே. அப்பா, உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாம உமக்கென்று என்றென்றைக்கும் வைராக்கியமா இருக்க முடிவு பரியந்தம் உமக்கு சாட்சியாகவும் நாங்க நிற்க கர்த்தாவை எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை ஏற்றி வழி நடத்தும் கர்த்தாவே. தேவரே, நீர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற கர்த்தாவே. அவர் நீதான்ப்பா எங்களுக்குள்ள இருந்தும் இந்த சபைக்கு புத்தி சொல்கிற கர்த்தாவே. அந்த புத்திமதிகளை தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வது போல இணைத்து மனம் திரும்பி எல்லோரும் நல்வழியில் நடக்கும் கர்த்தாவே. அப்பா, இன்னும் சபைக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தாவே, அதை உங்களுடைய சகோதரர் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வசனமே சத்தியம், உங்களுடைய வசனமே பரிசுத்தமா இருக்குது கர்த்தாவே. உங்க வசனம் எப்படி இருக்குதோ அது போல எங்களையும் பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே. அப்படி கிருபை பொழிந்தின அந்த வசனத்துக்கு எங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்குற ராஜா. உங்க நாமத்துக்கும் உங்களுடைய வசனத்துக்கும் எங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. எங்கள் குற்றங்கள், குறைகள், அக்கறங்கள், மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், எங்கள் முறுமுறுப்புகள், எங்கள் கோல் சொல்லுதல் எல்லா பாவங்களையும் மன்னித்து கிருபையாய் எங்களை சேர்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்களை மன்னிய ராஜா. எங்களை அக்கிரமங்களை மன்னி கிருபையா எங்களை சேர்த்துக்கொள்ளும். துதியும் தினமும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.